இதயங்களே, இளையோரும் திரு அவையும் என்ற நிகழ்ச்சி வாயிலாக பல்வேறு கருத்துக்களை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். மீண்டுமாய் அருட்தந்தையோடு இணைய இருக்கிறோம். வாருங்கள், இந்த பகுதியில் இணைவோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். கடந்த பகுதியில் நீங்க ரோம் நகருக்கு சென்றதை பற்றியும், இளையோர் அந்த யூபிலி ஆண்டினுடைய முக்கியமான கருத்துக்கள், அங்குள்ள அனுபவங்கள் பற்றியெல்லாம் பகிர்ந்து கொண்டீர்கள் ஃபாதர். அந்த கருத்துக்கள் எங்களுக்கு ஒரு வகுப்பறையிலே நாங்கள் பாடம் கற்றுக்கொண்டது மாதிரியும், ரோம் நகருக்கே நாங்களே சென்று அந்த ஒரு அனுபவத்தை பெற்ற ஒரு அனுபவம் எனக்குள்ள இருந்துச்சு. அதே பலரும் உணர்ந்திருக்கிறாங்க. இந்த பகுதியில் நாங்கள் உங்களிடமிருந்து தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால், கரெக்டாக ஆகஸ்ட் மாதத்தில் அந்த எண்டிங்கில் 1550 டேஸ் ஜெப வழிபாடு, அந்த சேலஞ்ச், ப்ரேயர் சேலஞ்ச் மாதிரி ஒரு பெரிய கேதரிங் நம்முடைய சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தில் இருக்கிற அந்த தாமஸ் பேராலயத்தில் எல்லாரும் இணைந்திருந்தாங்க. அங்கே நிறைய இளைஞர்கள் வந்திருந்தாங்க, பல அருட்தந்தையர்கள் இணைந்திருந்தார்கள், பல அருட்சகோதரிகள் இணைந்திருந்தார்கள். அது ஒரு பெரிய கொண்டாட்டமாக நடந்தது. அதை பற்றிய கருத்துக்கள் என்னவென்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் ஃபாதர். சிஸ்டர், நான் ஏற்கனவே நம்ம எபிசோட்ஸில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். எங்கள் யூத் பசங்க தொடர்ந்து ஜெபித்திட்டு இருக்காங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகளாவிய திருச்சபையில் நம்மளுடைய சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட இளைஞர்கள் தான் ஒவ்வொரு நாளும் இந்த ஆன்லைன் ப்ரேயர், அந்த ஆன்லைன் ப்ரேயர் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நம்ம இது கூட அந்த ரோசரி பற்றி சொன்னேன், 2:20 எடுப்பாங்க. அப்புறம் அந்த ஜெப வழிபாட்டில் அன்றைய நாளினுடைய புனிதரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம். அதுக்கப்புறம் இந்த நம்மளுடைய வேர்ல்டு என்ன அன்றைக்கி கொண்டாடுறாங்க, ஒரு சில க்ரீன் டே கொண்டாடுவாங்க, ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, ஏன் அதை கொண்டாடுறோம், எதனால் வந்துச்சு, அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லுவாங்க. அதோட இணைஞ்சு தான் ஜெபம். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ஜெபம் வெறும் ஜெபமாக இருக்கக்கூடாது, செயலாக்கமாக இருக்கணும், சொசைட்டியை கனெக்டாக இருக்கணும். அப்படி தான் ஜெபம். ஜெபத்துக்கு அப்புறம் அது எப்படி செயல் வீரர்களாக மாற்றலாம் அன்றைய புனிதர், அதே போல் எப்படி நம்ம சோஷியல் கன்சர்னாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த உலகளாவிய நாட்களை பற்றி அறிவித்துக்கொள்வது. அப்புறம் ஜெபத்தோடு இந்த ஜெபம் முடியும். இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வந்ததுதான் இன்று 1550வது நாளை நாங்கள் கொண்டாடினோம். இந்த கொண்டாட்டம் என்பது வெறுமனே கொண்டாட்டம் அல்ல, இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். நாங்கள் 500வது நாள், 550வது நாள் கொண்டாடணும். அப்புறம் 1050வது நாள், இன்றைக்கி 1550வது நாள். இப்போ இந்த கொண்டாட்டம் என்பது எப்படின்னா, இன்றைக்கி கொண்டாடுறோம் எல்லாரும் வாங்க, அப்படி கிடையாது. தெர் இஸ் எ ப்ரிப்ரேஷன் ஃபார் 6 months. 6 மாதம் இதற்காக ப்ரிப்பரேஷன். எப்படி ப்ரிப்பரேஷன் ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, வி ஹாவ் அ வெரி குட் டீம் ஆஃப் ப்ரேயர் டீம். இந்த ப்ரேயர் டீம் பசங்கள்லாம் சேர்ந்து இந்த நாளை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் முதல்ல நாங்கள் பேராயரிடம் அவருடைய அனுமதி, அவருடைய வரவு எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணிவிட்டு தென் வி ஸ்டார்ட் த ப்ரிப்பரேஷன். எப்படி ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால், முதல்ல இவங்கெல்லாம் எந்த இடத்துல நம்ம முதல்ல போய் வைக்க போகிறோம், அப்புறம் அந்த பங்கு தந்தையை பார்த்து என்னென்னலாம் செய்ய போகிறோம், எந்த நேரம், அதெல்லாமே இது பண்ணி அது ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிவிடுவாங்க. எந்த நேரத்தில் துவங்கி எந்த நேரத்தில் முடிக்க போகிறோன்னு ஒரு டாக்குமெண்ட் ஃபஸ்ட். அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் 2 ஸ்டாச்சூஸ் வாங்குவாங்க. அந்த 2 ஸ்டாச்சூஸும் 2 பேர் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அந்த 2 ஸ்டாச்சூஸும் ஒரு பங்குக்காக போகணும். அப்போ 132 நம்ம டைசஸில் 132 பங்கு தலங்களுக்கும் இந்த அன்னை மரியாளுடைய ஸ்டாச்சு போய் ப்ரேயர் பண்ணி தே ப்ரிப்பேர் த டே. இது அப்போது ஒரு ஆலயமாக போய் அங்கே ப்ரேயர் பண்ணி அவங்க இன்டென்ஷன்ஸ் கொடுத்து அதை கலெக்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பங்கு முடிச்சோன்னா அடுத்த பங்கு. அப்போ ஒரு விகாரியேட்டாக போகும். மறைவட்டத்தினுடைய தலைவர் அதை வாங்கி அந்த மறைவட்டத்துக்கு போயிடும். அந்த மறைவட்டத்தில் ஒரு வாரம் 2 வாரம் டைம் கொடுப்போம். அதுக்குள்ளே அவங்க அந்த ஸ்டாச்சுஸ் எடுத்துகிட்டு வந்து அடுத்த மறைவட்டத்துக்கு கொடுக்கணும். அப்போ இது 2 ways. ஏன்னா 1 வச்சோம்னா ரொம்ப நாள் ஆகும்ட்டு 2 ஸ்டாச்சு வாங்கி 2 வேல போய் அதெல்லாம் முடிஞ்சு அந்த 2 ஸ்டாச்சுஸும் என் ஆஃபீஸ்க்கு வரும். அந்த ஆஃபீஸ்க்கு வந்த பிறகு இதை தான் அவங்க அந்த ப்ரொசஷனில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு, அப்போ அந்த டிவோஷன்ஸ், அப்போ அந்த ப்ரேயர்லாம் கலெக்ட் பண்ணி அன்றைக்கி அந்த 1550th டேக்கு வைப்பாங்க. இது ஒரு ப்ரிப்பரேஷன். அதுக்கப்புறம் இது மட்டும் ஜெபம். அதுக்கப்புறம் இவங்களுடைய கலையை உருவாக்குவதற்காக பாட்டு போட்டி, அழகு ஓவியமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டி, அப்புறம் இன்னொரு அந்த மியூசிக் போட்டி, இதெல்லாமே அப்புறம் கட்டுரை போட்டி, கவிதை போட்டி எல்லாம் வச்சு அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ். அப்போ இப்படி தான் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதில் இந்த போட்டிகள் வைக்கும்போது, ஏன்னா இது காமன் அப்படின்னு சொன்னால வெறும் இளைஞர்களுக்கு மட்டுமில்லை, ஏன்னா இளைஞர்கள் எல்லா மாதமும் வச்சுட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே பெரியவங்க சின்னவங்க, ஏன்னா ஃபேமிலிஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ். அப்போது அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்போ இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணி த கல்மினேஷன் ஆஃப் த டே. அந்த கல்மினேஷன் ஆஃப் டேவுக்கு ப்ரேயர் டீம் எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. எல்லாமே ரெடி பண்ணி முழுக்க எல்லாமே இளைஞர்களே செய்வாங்க. ஸ்பான்சர் எல்லாமே அவங்களே ஸ்பான்சர் வாங்கி அவங்களே இது பண்ணாங்க. அப்படியாக உருவாகின ஒரு குழு அது. அப்போ இந்த 1550வது நாளில் அப்போ நம்ம ஃபாதர்ஸ் யார் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால்,
ஆம், ஏற்கனவே யூத் டைரக்டராக இருக்கவங்க, இப்போ யூத் டைரக்டர்ஸ் இருக்கவங்க, அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வரவழைத்தோம். அப்புறம் அருட்சகோதரிகள், நான் போகிற மாஸ்க்கு போகிற எல்லா இடங்களையும் நான் அனௌன்ஸ் பண்ணேன். அப்போ அங்கே எஃப்எம்எம் சிஸ்டர்ஸ் எல்லாரும் வந்தாங்க. அதற்கு பிறகு எல்லா இளைஞர்களும், இப்ப இளைஞர்களை நீங்கள் பார்த்து செக் பண்ணீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 500லேருந்து 600 பேர் கிட்ட வந்திருந்தாங்க. எல்லா மறை மாவட்டத்தில் இருக்க எல்லா பங்குகள்ல இருந்தும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. அட்லீஸ்ட் மறை வட்டத்தில் இருந்தாச்சு 12 மறை வட்டத்தில் இருக்கிற இளைஞர் இளம் பெண்கள் அங்கே இருந்தாங்க. ஓகே. அப்போ தே ஆர் ரெப்ரசென்டிங் த ஹோல் டைசஸ். அப்போ அன்று தான் அப்போ அந்த திருப்பலியை நம்ம துவங்குறோம். அப்போ பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு ப்ரிப்பரேஷனோட எல்லாமே ரிட்டன் டாக்குமெண்ட்டோட வந்துடும் நமக்கு. ம். எத்தனை மணிக்கு நம்ம இதை தொடங்குறோம், இது பண்ணுறோம். ஏன்னா இதுதான் முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. strategies மாதிரி. நம்ம தொடங்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, யூத் வந்து ஒன்றும் உருப்படியாக செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு பெயரை வச்சு அவர்களால் மட்டுமே ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம வச்சு முடியும். அப்போ இந்த ப்ரோக்ராம் 5 மணிக்கு தொடங்குது. 5 மணிக்கு எல்லாரும் கேதர் ஆகுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு குரூப் ஃபோட்டோ முடிச்சோன்னே இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டினா எல்லாமே அவங்க தான் செஞ்சாங்க. பாட்டு பாடினதுலேருந்து அதை வழிநடத்தினதுலேருந்து எல்லாமே அந்த குழுவே செய்கிறதுனால இது ஒரு சிறப்பான, நான் அதான் சொல்லுவேன், மற்ற ப்ரோக்ராமுக்கும் இந்த எங்கள் ப்ரோக்ராமுக்கும் டிஃப்ரென்ஸ் ஏன் அப்படின்னு சொன்னால் எவ்ரி ப்ரோக்ராம் கனெக்டட் டு நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். ஓகே. இதோட முடியறதில்ல. இந்த வருஷம் முடிஞ்சிச்சு, அடுத்த வருஷம் தான் இது வரும். அப்படி கிடையாது. இதை முடிச்சுட்டு போகிறாங்கல்ல, இப்போ போகிறவங்க எல்லாருமே தே கனெக்ட். நெக்ஸ்ட் டே ப்ரேயர் இஸ் தேர், எவ்ரிடே ப்ரேயர். ம். அப்போ இந்த ஒரு நாள் ஒரு ப்ரேயர் யார் பண்ணுவாங்கன்னா ஒரு பங்கு. இப்போ இங்கே வந்தப்போ எல்லா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிடும். இப்போ எங்களுக்கு எலெக்ஷன் நடந்துச்சு, அப்போ டீட்டெயில்ஸ் இப்போ எங்கள் ப்ரேயர் டீம் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. புது பசங்க வந்த உடனே எனக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணி குரூப்பில் போட்டுருவாங்க. அவங்களுக்கு உடனே கால் பண்ணி பேசிடுவோம். ஓகே. வெல்கம், நீங்கள் தலைவரானதில் ரொம்ப சந்தோஷம், எங்கள் ப்ரேயருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ யூத் பசங்களுக்கு ரெக்கக்னிஷன் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். Yes, இப்போ yes, நீங்கள் ஒரு sir. பரிசு வாங்குறீங்க, யார் முதல்ல வந்து உங்களை வந்து பாராட்டுறாங்களோ அவங்கள நீங்கள் மறக்க மாட்டீங்க. அது நாம தான் இருக்கணுன்றது தான் எங்கள் ட்ரைனிங். ஓகே. ஓகே. நீ வந்து அதான் சொன்னேன், பெறுவதை விட கொடுப்பதை, அப்போ கொடுப்பது. பாராட்டை முதல்ல கொடு. என்னென்னலாம் உன்னால் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடு. அப்போ அவ்வளோ ஷார்ப்பாக ரெடி பண்ணதுனால அப்போ 1550 நாள் இப்போ தே ரெடி வித் 2000th டே. நான் தான் சொன்னேன், யாருக்காங்களோ இல்லையோ தே ஆர் கெட்டிங் ரெடி. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே. அவங்களுக்கு ஒன்று நம்ம காட்டிட்டோம்னா அடுத்து காட்டாத வரைக்கும் தான் நம்மளுக்கு கஷ்டம். அதான் சொல்லுவாங்க, நீங்கள் கடலில் இறங்கினா தான் தெரியும் அது குட்டை மாதிரி இருக்கும். நீ குட்டையில் இறங்காமே உட்காந்துருந்தீங்கன்னா குட்டை கூட உனக்கு கடல் தான். கடல் தான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் எப்படி யூத் கமிஷன் ஏபிள் டு டூ 365 டேஸே எங்களால் ப்ரோக்ராம் வைக்க முடியும். ஏன் அப்படின்னா அவர்கள் எல்லாருமே செய்கிறாங்க, ஒரு ஆள் செய்கிறது இல்லை, இது ஒரு குழு செய்கிறது. அப்போது இப்படியாக 1550 இந்த நாளை கொண்டாடின பேராயர் அவர்கள் இசைவு கொடுத்து அந்த திருப்பலை நிறைவேற்ற, அவர் அந்த திருப்பலை நிறைவேற்றுவது, எங்கள் பேராயர் நிறைவேற்றுறது அது ஒரு பெரிய ஒரு கல்மினேஷன். அது Yes. எல்லா பசங்களுக்கும் அது ஒரு பெரிய ஒரு ஹானர் மாதிரி. அப்புறம் அவர் அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக இருந்து எல்லாருக்கும் பரிசு கொடுத்து எல்லோரையும் பாராட்டி, அப்புறம் அவர் அதே போல் அந்த இந்த பங்கு தந்தையாக இருந்த அருட்பணி வின்சென்ட் சின்னதுரை அவருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து நல்லா எங்கள் பசங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணி நீங்கள் எல்லாம் செய்யுங்க, சிறப்பாக செய்யுங்க. ஸோ இப்படியாக வழிநடத்தப்பட்டது. அப்புறம் எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய அந்த எபிஸ்கோப்பல் விகாஸ் 2 ஃபாதர்ஸ் வந்தாங்க, நிறைய அருட்தந்தையர்கள் வந்தாங்க. அது ஒரு சிறப்பான ஒரு நாளாக த டே ஆஃப் பிளெஸிங்ஸ், பிளெஸிங் Yes. ஆஃப்டர் த பிளெஸிங் அப்படின்றது போல் ரோமினர் போயிட்டு வந்த ஒரு பிளெஸிங், அப்புறம் இந்த 1550 நாளை கொண்டாடினது ஒரு பிளெஸிங். இப்போ அடுத்து அவர்கள் அடுத்தடுத்த வேலையை ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ இந்த குழுக்கள் தொடர்ந்து செயலாற்றி கொண்டே இருப்பார்கள். இதோட தூங்குறது இல்லை. நான் தான் சொல்லுவேன், ஒரு நாள் கொண்டாடிட்டு தூங்குறது இல்லை. ஐ ஆல்வேஸ் டெல் மை யூத், 365 நாளும் வேலை செஞ்சுட்டு ஒரு நாள் போய் தூங்கிக்கோ. அது ஸோ என்னைக்கு? அவங்களுக்கு என்னைக்கோ. அதனால ஸோ இப்படி தான் இந்த ஜெப வழிபாடு. இப்போ ஜெப வழிபாடுன்றது வந்து இட் இஸ் எ கனெக்ஷன் வித் அதர் ப்ரோக்ராம்ஸ் இட் வில் பி ஆல்வேஸ் கனெக்டிங். இப்போ இந்த 1550வது நாளில் புது பசங்க நிறைய பேர் வந்தாங்க. ஸோ தே ஆர் கனெக்டட். இது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு பெரிய ஒரு ஹைலைட் என்னென்னா, அந்த 40 days DLM சேலஞ்ச் வச்சோம்ல, அந்த Yes, yes. 40 days மாஸ்க் வந்தவங்களுக்கு பரிசு கொடுத்தோம். ம். வந்தாங்க 250 பேர். அவங்களுக்கு தனியாக பரிசு, பைபிள், அவங்க ஒருத்தருக்கும் 1000 ரூபா பரிசு அப்படின்னு சொல்லி எல்லா காசோலையெல்லாம் கொடுத்து அது ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைவதற்கு உதவியாக இருந்தது. இது தொடர்ந்து இந்த பயணம் போய்க்கொண்டே இருக்கும். அடுத்தது ஃபாதர், ரீசெண்டாக கொச்சியில் வந்து நேஷ்னல் யூத் டைரக்டர்ஸ்க்கு ஒரு ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. ஆமா. அதில் நிறைய பேர் பங்கேற்றாங்க. அதில் நீங்கள் பங்கேற்றிருந்தீங்க. ஸோ அங்கே போனதில் நீங்கள் என்ன அனுபவம், உங்களுக்கு என்ன கைட்லைன்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? இன்னும் இன்றைய காலத்தில் யூத் எப்படி இருக்காங்க? ஏன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த யூத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற யூத்துக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்போ உள்ள யூத்தை வழிநடத்தின மாதிரி இப்போ உள்ள யூத்தை உங்களால் வழிநடத்த முடியாது. அப்படி வழிநடத்தினோம்னா வி வில் பிகம் எ ஃபெயிலியர். அங்கே உங்களுக்கு என்ன வழிமுறைகள்லாம் கொடுக்கப்பட்டது? அது எதை நோக்கமாக இந்த கொச்சினில் நடந்த யூத் டைரக்டர்ஸ் மீட்டிங் என்னவா நடந்துச்சு ஃபாதர்? நீங்கள் சொன்ன மாதிரி சிஸ்டர், நான் அந்த ரோம் நகரம் போயிட்டு வந்து அடுத்த வாரம் தான் எங்களுக்கு இந்த மீட்டிங். ஓ அப்படிங்களா? ஆமாம், உடனே நடந்துச்சு. அப்போ அந்த மீட்டிங்க்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வரேன்னு சொல்லிட்டேன். ஆனால்
இதனுடைய 5வது ஆண்டு நான் ஏற்கனவே சொன்னேன். முதல் முறையாக இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்றேன். ஏன்னா முன்னாடி 2, 3 மீட்டிங்க்கு என்னால போக முடியல. தொடர்ச்சியா ஏன்னா கரெக்ட்டா இந்த வாரம் தான் அதுவும் அந்த அந்த டேஸ் ஃபிக்ஸ்டு. எங்க மறை மாவட்டத்தில குருக்களுக்கான அந்த தியானமும் ஃபிக்ஸ்டு. ஆனா 2மே ஒரே வாட்டி போகும். அப்போ இந்த மாரி தான் நானும் அங்க போய் சொன்னேன். அப்ப அவங்க கேட்டாங்க, "அப்ப இந்த வாட்டி எப்படி மிஸ் ஆச்சு?" அப்படின்னா, இந்த வாட்டி எப்படி மிஸ் ஆச்சுன்னா, ஜூப்ளி ஆண்டுனால எங்களுடைய மறை மாவட்டத்தில இருக்கிற குருக்களுக்கு செப்டம்பர் மாதம் 2வது வாரம் இது வேளாங்கண்ணியில வச்சிருக்கிறாங்க. அதனால மிஸ் ஆயிடுச்சு. அப்போ ஐ அம் ஏபிள் டூ ஜாயின். முதல் முறையா நான் போயிருந்தேன். அப்போ போயிருந்தப்போ 2 நாட்கள் அ இது நான் இப்ப இந்த நேஷனல் மீட் எப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பங்கு, துணை பங்கு, துணை பங்குலேருந்து பங்கு, பங்குலேருந்து மறைவட்டம், மறைவட்டத்திலேருந்து மறை மாவட்டம், மறை மாவட்டத்திலேருந்து தமிழக தமிழக அளவிலான, தமிழக அளவிலிருந்து நேஷனல் லெவல். அப்போது சப் பேரிஷ், பேரிஷ், விகாரியேட், டயசிஸ், ரீஜனல், நேஷனல். ஸோ இப்படி தான் அப்போ நேஷனல் போயிருக்கு. அப்போ நம்ம டயசிஸில் நம்ம நம்மளுடைய இந்தியாவில் மொத்தம் எத்தனை டயசிஸ் இருக்குன்றது தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? எத்தனை டயசிஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்மளதுல வந்து 132 சொல்லியிருந்தீங்க. பாரிஷ். ஓகே. அப்போ நம்மளுடைய சென்னை மயில உயர் மறை மாவட்டத்தில் 132 பங்கு. தமிழ்நாட்டில் மொத்தம் 18 டயசிஸ். 18 டயசிஸ். ஓகே. அப்போ நேஷனல் லெவலில் எத்தனை டயசிஸ் இருக்கும்? அப்படின்னா பல மாநிலங்கள் இருக்குது. அந்த மாநிலங்களுக்கெல்லாம் பாரிஷஸ் இருக்கும். அப்போ மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 132 மறை மாவட்டங்கள். ஓகே. அப்போ 132 மறை மாவட்டங்கள் 132 பிஷப்ஸ் இருப்பாங்க. அப்போ இந்த 132 மறை மாவட்டம்லேருந்து யூத் டைரக்டர்ஸ் அங்கே வராங்க. ஓகேயா? இதுதான் நேஷனல் மீட்டிங். இது ஒரு பெரிய கேதரிங். ஆமா, பெரிய கேதரிங், முக்கியமான கேதரிங். அப்போ இதுல வந்து 3 பிஷப்ஸ் வந்து தலைமை தாங்குறாங்க. அந்த 3 பிஷப்ஸ் வந்து யாருன்னா, முதல் பிஷப் வந்து அவர் தான் சேர்மன். எங்க இளைஞர்களுக்கான இந்த டிரெக்டர்ஸ்க்கு நேஷனல் லெவல்ல இப்போ ஒரு டயசிஸ்க்கும் ஒரு சேர்மன் இருப்பார். டெக்னிக்கலி ஒரு டயசிஸ்க்கும் சேர்மன் இருக்காரு. அது யாருன்னா பிஷப் தான். பிஷப் ஆஃப் த டயசிஸ் பிகம்ஸ் சேர்மன் ஆஃப் த யூத் கமிஷன். ஓகே. அப்போ தமிழக அளவில் அந்த 18 பிஷப்ஸ்லையும் ஒரு ஆளை போடுவாங்க. அப்போ நம்ம தமிழகத்தில் அவங்க சொன்ன 1000 நஸ்ரியன் சூசை அதுக்கு இன்சார்ஜ். இப்போ நேஷனல் லெவலில் 3 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் சேர்மன், 2 மெம்பர்ஸ், ஒரு போர்டு மெம்பர்ஸ் மாதிரி. ஏன்னா நிறைய பிஷப்ஸ் இருக்கிறதுனால. அப்போ இதுக்கு தலைவராக இருக்கிறவர் யார் அப்படின்னு சொன்னால் இக்னேஷியஸ் டிசோசா அப்படின்ற ஒரு ஆயர் தான் எங்களுக்கு தலைவர். அப்போ அவரோடு இணைந்து 2 பேர் வந்து ஜெயராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஷப்பு, அதோட இன்னொரு பிஷப் கேரளால இருந்து வந்திருந்தாங்க. அப்போ இந்த 3 பேர் தான் மெம்பர்ஸ். இந்த 3 பேருமே தலைமையில் இது பண்ணுறாங்க. அதே போல் இந்த நேஷனலுக்கு வந்து ஒரு டிரெக்டர் இருப்பார். எங்கள் டிரெக்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு டிரெக்டர் செக்ரட்டரி. அவர் வந்து சேத்தன் மச்சாடோன்னு சொல்லிட்டு பிலாங்ஸ் டு டெல்லி டைசஸ். அவர் வந்து நேஷனலுக்கு இன்சார்ஜாக இருக்கார். இப்போ அவருக்கு அடுத்து ரீஜனல் டிரெக்டர்ஸ். அப்போ ரீஜனல் டிரெக்டர்ஸ்க்கு அப்புறம் டிஒய்டி. அவங்க அழகாக சொல்லுவாங்க டிஒய்டி, ஆர்ஒய்டி அண்டு என்ஒய்டி அப்படின்னா டைசசன் யூத் டிரெக்டர்ஸ். அப்புறம் ரீஜனல் ஆர்ஒய்டினா ரீஜனல் யூத் டிரெக்டர், என்ஒய்டினா நேஷனல் யூத் டிரெக்டர். ஸோ இப்படி தான் போகும். இப்படி தான் ஷார்ட் ஃபார்மில் கூப்பிடும். இப்போ இந்த 132 பேரும் அங்கே போய் கேதர் ஆகிறோம். அப்போ தே ஹேவ் அ ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு தே பிகன் வித் மாஸ். இப்போ மாஸ் வந்து அங்கே இருக்கிற ஆர்ச்சி பிஷப் வந்திருக்கணும், அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு அங்கே இருக்கிற பிஷப் வந்து வைக்கிறாரு. இப்படி நடந்துட்டு இருக்கு. அப்புறம் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க. கான்ஃபரன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு நேஷனல் லெவலில் என்னென்ன ப்ரோக்ராம் அவங்க நடத்துனாங்க அப்படின்றத சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தே கிவ் டைம் ஃபார் த ரீஜனல் லெவல். இப்போ டைசஸ் லெவல்லாம் வச்சுட்டு டைம் ஆகிடும். அதனால் ரீஜனல் லெவலுடைய ரிப்போர்ட்டை படிப்பாங்க. அப்போ ரிப்போர்ட்லாம் படித்த அப்புறம் தென் வில் ஹேவிங் ஏ ஷேரிங். அவங்கவுங்க டைசஸில் என்னென்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன்ல, அப்போது பிஷப் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கடைசியில் சேர்மன் பிஷப் என்ன சொன்னால், நிறைய ஸ்ட்ராட்டஜின்னு பேசுகிறீங்க. வாட் ஸ்ட்ராட்டஜி யூ ஃபாலோட் ஸோ ஃபார்? நீங்கள் என்னென்ன வழிமுறைகள்லாம் நீங்கள் பின்பற்றுறீங்க, அதை நீங்கள் எடுத்து சொல்லணும். நீங்கள் வெறும் வழிமுறைன்னு சொன்னால் பத்தாது. அது அப்புறம் எல்லாம் முடிச்ச அப்புறம் தே ஹவ் கிவன் டைம் ஃபார் டிஸ்கஷன். அப்போ நான் எந்திரிச்சு நான் சொன்னேன், இந்த மாதிரி சென்னை மயில உயர் மறை மாவட்டத்தில் எங்களில் 132 பாரிஷஸ் இருக்குது. ஸோ ஐ விசிட்டட் ஆல் த 132 பாரிஷஸ் அண்ட் தென் வி ஹேவ் அ ஸ்ட்ராட்டஜி, யூனிக் ஸ்ட்ராட்டஜி 53rd. இப்போ எல்லாருமே அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. முதல் முறையாக கேட்குறீங்க. ஏன்னா நான் முதல் முறையாக போகிறதுனால அங்கே இருக்க ஒரு சில யூத் டிரெக்டர்ஸ் ஆல்ரெடி என்னோட கனெக்ஷனில் இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க இதெல்லாம் முடித்த பிறகு தே ஆர் வெரி ஹாப்பி. பிஷப்பே கேட்டார், அந்த வழிமுறை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணோம், அந்த போர்டில் போட்டோம், அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் டிஸ்கஷன் பண்ணாங்க. அப்புறம் அவங்கவுங்க டைசஸில் என்னென்ன பிரச்சனைகள் ஓடுது, நிறைய பேர் ஒத்துழைக்க மாட்டுறாங்க. எப்போவுமே யூத் டிரெக்டர்ஸ்க்கு பெரிய பிரச்சனையே டைசஸில் இருக்கிற பாரிஷ் ப்ரீஸ்ட்டு எல்லாம் மற்ற மூமெண்ட்ஸு இன்வால்வ் ஆகிறது,
இப்படி நிறைய அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பேசுகிறாங்க. அப்போது இந்த பிரச்சனை பேசும்போது தான் அங்கே பிஷப் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய சீனியர் ப்ரீஸ்டே தே ஆர் நாட் அலோவிங் யூத் எஸ். அப்படின்றப்போ அங்கே இருக்க அந்த ஜெயராவ் பிஷப் ஃப்ரம் எலூர் அவர் சொல்கிறாரு, மை டியர் மேன், இட் இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம், இட் இஸ் அவர் ப்ராப்ளம். அப்போ தான் தெரியுது அவர் யூத் டைரக்டர் வந்து பிஷப் ஆனாராம். அப்போ ஈ ஃபேஸ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் அப்படின்ற மாதிரி. அப்புறம் மற்ற அந்த பிஷப்புமே சொன்னார், தட் வி ஹாவ் டு ப்ரே ஃபார் தேம் அப்படின்ற மாதிரி. நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம், காட் ஹேஸ் இஸ் ஓன் வே அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் அவங்களுடைய நிறைய பேர் இதை சொன்னாங்க, நம்ம எங்கள் ரீஜனில் இருந்து போது தான் ஒரு ஃபோட்டோவில் பர்ஸு வந்து காலியாக இருக்க மாதிரி அப்படி காட்டி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. நோ எக்கனாமி சப்போர்ட்டு, வி ஹவ் நோ மணி, அதெல்லாம். ஏன்னா இட் இஸ் ஒரு டைசஸுடைய ப்ராப்ளமே கிடையாது, இட் இஸ் நேஷனல் லெவல் ப்ராப்ளம். we have been discussing. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, வாட் எவர் த able to you manage, but don't stop the ministry. You do ministry according to your situation, according to your ability. Don't stop that flow அப்படின்றது தான் அவங்க சொன்னாங்க. You start do something அப்படின்றது தான் கடைசியில் ஒரு கன்க்ளூஷன், ஒரு என்கரேஜிங் தானே எல்லாருக்கும். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக போச்சு. அடுத்த நாள் திருப்பியும் எங்களுக்கு கேதரிங் நடந்துச்சு, எல்லாருக்கும் தேங்கிங் பண்ணி கடைசி நோட்டு இக்னேஷியஸ் டிசோசோ அந்த சேர்மன் கடைசி நோட் ஒன்று சொன்னார், ரொம்ப முக்கியமான சொன்னார். ஆஃப்டர் ஆல் ஐ எம் டெல்லிங் ஒன் திங் மை டியர் யூத் டைரக்டர்ஸ், கைண்ட்லி ப்ரே ரோசரி எவ்ரிடே. இதுதான் சொன்னார், கைண்ட்லி ப்ரே ரோசரி எவ்ரிடே. அவர் மதர் மேரி வில் ப்ரொடெக்ட் அஸ், மே ஹர் கைடன்ஸ் ஷுட் பி ஆல்வேஸ் வித் அஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே முடிச்சார். நான் அந்த வீடியோவும் நான் வச்சிருக்கிறேன். அவர் பேசிட்டு இருக்கும்போது அந்த ஒரு வீடியோ இருந்துச்சு. ஸ்போக் வெரி வெல். அதோட அப்போ நம்ம கைடன்ஸ், மதர் மேரியுடைய கைடன்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த மாதிரியானது. அப்புறம் சைட் சீயிங் எப்பயும் போல் அது மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க வந்து ஓணம் இப்போ நம்ம செப்டம்பர் 5ஆம் தேதி வர்றதுனால அங்கே கொண்டாடணும், எல்லாருக்கும் வேஷ்டி கொடுத்தாங்க. ஸோ தே கிவன் எல்லாருக்கும் வேஷ்டி கொடுத்து வேஷ்டி கட்ட வச்சு அதுக்கப்புறம் போட்டிகள் வச்சாங்க. அந்த உரியடிக்கிற போட்டி, அப்புறம் கயிறு இழுத்தல் போட்டியில் தமிழ்நாடு ரீஜன் நாங்கள் வெற்றி பெற்றோம். அந்த போட்டியில் வெற்றி பெற்று அப்புறம் தமிழ்நாடு, அதனால அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நல்லா இது பண்ணி அப்புறம் எங்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்தாங்க. அதை நாங்கள் ஷேர் பண்ணோம். அந்த வீடியோ பார்த்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த கயிறு இழுக்கும்போது 1 2 3ன்னு சொல்லி அந்த இது அடித்தது அந்த எங்கள் பிஷப் தான் கூட இருந்து. நோ இட் வாஸ் லைக் தட். அதுதான் யூத் மினிஸ்ட்ரி இஸ் ஒரு ஏர்லி மினிஸ்ட்ரி. நான் ஏதோ ஒரு டைசஸில் கேள்விப்பட்டேன், அந்த பிஷப் சொல்கிறாரா, நீ எனி ப்ரீஸ்ட் டேக் அப் எனி பேரிஷ் பட் கனெக்ட் வித் ஒன்று மினிஸ்ட்ரி. அப்படின்னா ஏதாவது ஒரு கமிஷன் வச்சுருக்கணும், ஏதாவது ஒரு பெரிய இது. தட் இஸ் குட். இல்லாட்டி நம்ம நிறைய பணிகள் செய்யணுன்ற அந்த மனநிலை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு இடத்துல போய் மாட்டிக்கணும் அப்படி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பணி செய்யும்போது தான் நமக்கு வி ஃபேஸ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். அதுவுமே சொன்னார் பிஷப், சொல்லும்போது இட் இஸ் அ சேலஞ்ச், யூஆர் ஆல் ஃபேஸிங் லாட் ஆஃப் சேலஞ்சஸ், பட் ஸ்டில் வி ஹவ் டு ஃபேஸ் சேலஞ்சஸ் வித். ஏன்னா இளைஞர்களை வழிநடத்துறது எங்கேயுமே ஈஸி இல்லை. அது வந்து நம்ம மட்டும் இல்லை, இளைஞர்களே சொல்லுவாங்க. ஏன்னா லீடர்ஸ் வந்து சொல்லுவாங்களே, ஃபாதர் வரமாட்டானுங்க, ஃபாதர் இதுன்றாங்க, ஃபாதர் அதுன்றாங்க, ஃபாதர் அப்படின்னு. அப்போயும் ஒரு பையன் வந்து கேட்குறான், ஃபாதர் எங்களுக்கு ஒரு பேரிஸே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நீங்கள் டைசஸ் லெவல் அப்படி. நான் சொன்னேன், இட் இஸ் காட்ஸ் ஒர்க். நம்ம அந்த மனநிலையை மாற்றிட்டோம்னா, இது ஒரு பெயின் நினச்சா அது பெயின் தான். அதை வந்து நம்ம ஒரு ஜாலியாக இல்லை, நம்ம மகிழ்ச்சியாக இல்லை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பணி, அதை நம்ம செய்யணும், ஒரு சுமையாக இல்லாமல் ஒரு சுகமாக நம்ம செய்யும்போது அதுக்குரிய காரியங்கள் நமக்கு நிச்சயமாக நடக்கும். அதுதான் கடைசியாக முடித்தோம். இப்போ 2-3 நாட்கள் மிக அற்புதமாக அந்த மீட் நடந்துச்சு. இப்போ அடுத்து அக்டோபர் மாதம் முதல் வாரம் எங்களுக்கான கன்வென்ஷன், அப்படின்னா ஆல் இண்டியா யூத் கன்வென்ஷன். அப்போ எல்லா டயஸ்லேருந்தும் யூத் வருவாங்க. அது அங்கே கேரளாவில் போட்டா தியான இடத்துல நடக்குது. அதுக்கும் வி ஆர் ப்ரிப்பேரிங் டு கோ. ஓகே ஃபாதர், நிறைய செய்திகளை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஃபாதர், ரொம்ப நன்றி. அது இல்லாமல் இந்த யூத் டிரெக்டர்ஸ்க்கு உங்களுடைய ஹெட் பிஷப் வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுத்துருக்காரு. அப்படின்னா இப்போ எல்லாருமே சொல்கிறது எல்லாமே மதர் மேரிட்ட போங்க, அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. எப்போதுமே தாய்கிட்ட போனால் எந்த முடியாத காரியமாக தானாக கை கூட வச்சுருவாங்க அப்படின்னு. அது வந்து நம்ம டைசஸில் கண் கூட நம்மளும் பார்க்குறோம். ஏன்னா அந்த ரோசரி சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண நாளிலிருந்தே வெற்றிகரமாக போயிட்டு இருக்குது இந்த மினிஸ்ட்ரி. இந்த யூத் மினிஸ்ட்ரி நல்ல முறையில் போயிட்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி மதர் மேரி நடந்து போயிட்டு இருக்கிறதுனால தானே நாங்கள் நம்புகிறோம். யூத்துக்கு நீங்கள் வந்து ஒரு சில குரூப்பை பார்த்து பேசியிருப்பீங்க, ஒரு சிலருக்கு ஒரு சில செய்திகளை கொடுக்க முடிஞ்சிருக்கும், ஒரு சில செய்திகளை கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்காது. இந்த ஒரு மீடியா வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த யூத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நியூஸ் ஒரு செய்தி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏதாவது ஒரு செய்தி. இந்த சிஸ்டர் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணேன், நான் திருப்பி சொல்கிறேன். ஏன்னா எங்கள் கூட இருந்த பசங்க எல்லாருமே
நான் பசங்கள்ட்ட சொல்றது தான், டேய் நீ கடவுளுடைய வேலையை செய்யும்போது நான் உனக்கு பலன் கொடுக்குறேன்னு கடவுள் உனக்கு பலன் கொடுப்பார். அப்புறம் நான் சொன்னேன், நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போலாம் அதனுடைய பலன் தெரியாது ஃபாதர், நீங்கள் போயிட்ட அப்புறம் தான் தெரியும். நான் சொன்னது தான், நான் போயிட்ட அப்புறம் கிடையாது, நான் இருக்கும்போதே அந்த பலனை நான் வந்து ஆண்டவர் உனக்கு கொடுக்கறத நான் பார்ப்பேன் அப்படின்னு. எங்க முன்னாடி இருந்த டீம் இப்போ எலெக்ஷன் வச்சோம். எலெக்ஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி விவர் அதான் ஒரு 7 மெம்பர்ஸ் ஆக்சுவலி. அந்த 7 மெம்பர்ஸ்ல 2 பேர் ஆல்ரெடி தே ஹவ் லெஃப்ட் டூ ஃபாரின். ரொம்ப கடகட நடந்தது. ரொம்ப நாள் சொல்லிலாம் கிடையாது. சொல்லுவாங்க, ஒரு பையன் லண்டன் போயிட்டான் ஏற்கனவே, இன்னொரு பொண்ணு இப்போ பாரிஸ் போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுச்சு. அப்போ நிறைய பேருக்கு கூட மற்றவங்களுமே அவங்கவுங்க தளத்தில் அவங்க வந்து செட்டில் ஆகுறாங்க. ஹவு திஸ் ஹேப்பன்ஸ் பிகாஸ் தே ஹவ் டன் காட்ஸ் ஒர்க் பர்ஃபெக்ட்லி. அப்போ நான் இன்றைய இளைஞர்களுக்கு நம்ம சொல்கிறது, தன்னலத்தோடு வாழ்கிற எந்த வாழ்க்கையுமே தட் பிகம்ஸ் மீனிங்லெஸ். நம்ம திருச்சபை அதான் சொல்லுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதான் சொல்கிறாரு. இப்போ நான் கொடுக்குற ஒரு பெரிய செய்தி இளைஞர்களுக்கு அப்படின்னா, தான் என்ற அகந்தியை இழக்க வேண்டும், பிறரோடு இணக்கமாக பழக வேண்டும், பெறுவதை விட கொடுப்பதை பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். சூப்பர் ஃபாதர். இந்த இளைஞர்கள்ல குறிப்பா இப்போ நீங்கள் ஒரு அருட்தந்தையா இருக்கிறதுனால இந்த கேள்வியை நான் கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு அருட்சகோதரி. உங்களுக்கும் எனக்கு நம்முடைய தல திருச்சபைக்கு இன்னும் பல்வேறு விதமான குருக்களையும் துறவிகளையும் உருவாக்குவது நம்முடைய அடித்தள பணி. அதுதான் இந்த பணிக்கு இது மாதிரி இந்த யூத் வந்து இந்த பணியில் இணையணும், அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு ஆலய பணியையோ திரு அவையுடைய பணியை எடுத்து செய்யணும் அப்படின்ற ஆசை எனக்கு எப்போதுமே இருக்கும். எந்த குழந்தைய பார்த்தாலும் இந்த குழந்தை வந்து நம்மள மாதிரி ஒரு சிஸ்டராகவோ அவங்கள மாதிரி ஒரு நல்ல ஃபாதராகவோ இருந்தால் கண்டிப்பாக வரும்னு நல்லா வரும் அப்படின்னு சொல்லிங்க. அது இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியில் கூட யாரோ ஒருத்தவங்க ஒரு நெக்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு பிறவி இருந்தால் நான் ஒரு பையனாக பிறக்கணும், நான் ஃபாதர் ஆகணும், உங்களை விட நல்லா அச்சீவ் பண்ணணும்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அந்த இறை அழைத்தல் இன்னும் பெருகிறதுக்கு ஏதாவது ஒரு செய்திகள் வரும்? சிஸ்டர், நான் ஏற்கனவே ஒரு முறை நான் சொன்னேன், நம்ம பெற்றோர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு பையன் படிக்கிறான் அப்படின்னா இவனை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், எல்லா சாய்ஸும் கொடுக்குறோம். மேக் அ ஒன் சாய்ஸ் ஆஸ் எ ப்ரீஸ்ட். நீங்கள் அவனை ஆக்குறதுன்றது ரெண்டாவது விஷயம், அந்த சாய்ஸில் இது ஒன்று இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு டாக்டர், ஒரு அட்வொகேட்டு, ஒரு இல்லை இன்ஜினியர், ஒரு போலீஸு அப்படின்னா ஒரு ப்ரீஸ்ட், அந்த சாய்ஸை கொடுங்கன்றது தான் பெற்றோர்களுக்கு நான் கொடுக்குற ஒரு செய்தி ஒன்று. இரண்டாவது, இந்த பிள்ளைகளை வந்து அடிக்கடி ஃபாதர்ஸை போய் விஷ் பண்ணுறது. ஏன்னா அந்த இணக்கம், இப்போ நாங்களாம் எப்படி ஃபாதர் ஆகணும், நான் ஒரு ஃபாதரை பார்த்து தான் நானே ஃபாதர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். இது வந்து நைட் கனவுல ஏஞ்சல் வந்து நீ ஃபாதர் ஆகு அப்படிலாம் இல்லை. அப்போ நம்ம ஒரு குருக்களை பார்க்கக்கூடிய, அவர்களோடு நம் பெறுகிற நன்மைகளை நம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கணும். அவங்களால என்ன இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, கோயிலுக்கு போகிறது வேஸ்ட்டு, எதுக்கு இதெல்லாம் பண்ண, அதனுடைய நன்மை, அது ஒரு பழக்கத்தை உருவாக்குதுன்றதே தெரியல. ஒரு நல்ல பழக்கத்தை நமக்கு உருவாக்குகிற ஒரு தலமாக நம்முடைய ஆலயம் இருக்கிறது. நம்முடைய ஞான மேய்ப்பர்கள் நமக்கு ஞானத்தை கொடுக்குறாங்க. நான் திருப்பி சொல்கிறது அதுதான், இந்த உலகம் வந்து நமக்கு அறிவை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்காது. ஞானம் கடவுளிடமிருந்து வருவது. அந்த கடவுளுடைய இப்போ நான் உலகளாவிய திருச்சபையில் திருத்தந்தை கடவுள் இயேசுவின் பிரதிநிதியாக இருக்கிறார். அப்போ நம்மளுடைய மறை மாவட்டத்தில் நம்முடைய பேராயர் இயேசுவினுடைய பிரதிநிதி. இப்போ ஒரு பங்குல அருத்தந்தையும் அல்ல அருட்சகோதரிகள் தான் இயேசுவினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார்கள். இப்போ கூட ஒரு 2-3 இடங்களுக்கு போய் கொண்டிருக்கிறேன். அவங்க 75 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் அவங்களுடைய பள்ளியினுடைய விழாவை அருட்சகோதரிகள் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்தப்போ அப்போ அங்கிருந்து அந்த தளத்திலிருந்து எவ்வளோ பேர் அறிவை பெற்று வந்திருக்கிறார்கள். அப்படி இல்லாத இப்போ இன்னும் நிறைய ஊர்களில் எஜுகேஷனல் அந்த இன்ஸ்டிடியூஷன் இல்லை. இப்போ நமக்கு இருக்கிறதுனால நம்முடைய பிள்ளைகள் படிக்கிறாங்க, வராங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். அப்போ இது யார் செய்வா? நம்ம ஊரில் எப்படி அப்படின்னு சொன்னால், எவனாவது ஒருத்தன் போராடுவான், அவங்ககிட்ட இருந்த பெனிஃபிட்டை யார் போராடலையோ அவங்க போய் வாங்கிக்குவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு இருக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம எல்லாம் இருக்கிறோம், கிறிஸ்துவரெல்லாம் இருக்கிறோம், கிறிஸ்துவம் வளர்ந்துருக்கிறது அப்படின்னா யாரோ ஒரு மிஷினரி செஞ்சு, அப்போ அந்த பணியை தொடர்ந்து செய்யணும். இது நம்ம மட்டும் சாப்பிட்டு நம்ம இப்போ இயற்கையும் அழியுது அப்படின்னா, யாரோ ஒருத்தர் வச்ச மரத்தை வச்சு நம்ம பழம் மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம், யாரும் மரம் வைக்கிறதே இல்லை. அதான் சொல்கிறாங்க, எந்த நாடு வளரும் அப்படின்னு சொன்னால், எந்த நாடு வளரும் அப்படின்னா, எங்கு ஒருவர் தான் வைத்த மரத்தில் இருந்து அந்த பழத்தை நான் பறிக்க மாட்டேன் என்று தெரிந்து தொடர்ந்து வைக்கிறார்களோ அந்த நாடு வளரும். அப்போ நம்முடைய கிறிஸ்துவர்களும் சொல்கிறது தான், நான் வந்து ஒரு பங்கு தந்தையிடமிருந்து இவ்வளவு வரங்களை பெற்றிருக்கிறேன் என்றால், நான் ஒரு பங்கு தந்தையோ ஒரு அருத்தந்தையோ இல்லை அருட்சகோதரியோ உருவாக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த கடமை உணர்வு இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் நமக்கு எதுக்குடா, நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்யலாம் அப்படின்னா அது தன்னலம் உணர்வு. நான் தான் சொன்னேன், தன்னலம் இல்லாமல் பெருநலத்தோடு வாழும் பொழுது நிச்சயமாக நான் பெருமையாக ஒன்று சொல்லுகிறேன், எங்கள் இந்த ஜெபக்குழுவிலிருந்து ஒரு மாணவன்
அருட்தந்தையாக எங்கள் டயசிஸ்க்கு படிக்க வந்திருக்கிறார். வெரி குட். அதனால் அப்போ பாருங்க, நம்ம போய் ஃபாதருக்கு படிக்க வைக்கணும்னு நான் போகலை. அதனால் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம தன்னலம் இல்லாமல் செய்யும் பொழுது அங்கிருந்து கனிகள் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம வேலை என்னன்னா, கடவுள் எல்லாமே செய்கிறார், அதற்குரிய பாத்திரங்களாக நாம் உருவாக்குறது தான் நம்முடைய வேலையாகும். ஸோ மிக்க நன்றி ஃபாதர். பல்வேறு விதமான கருத்துக்களை முதலில் இளைஞர் என்றால் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியில் தொடங்கி கடைசியில் இந்த திரு அவைக்கு இன்னும் பல்வேறு பணியாளர்களை கொண்டு வர நீங்கள் வைத்திருக்கிற ஆவல் என்ன, நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த கருத்து வரைக்கும் நீங்கள் நன்றாக பகிர்ந்து கொண்டீர்கள். அதுவும் குறிப்பாக அந்த கொச்சினில் நடந்த ஒரு மீட்டிங், நேஷனல் யூத் டைரக்டர்ஸ் மீட்டிங், அது மட்டும் இல்லாமல் இந்த 1550 டேஸ் அந்த ஜெப வழிபாடு, அதனால் பெற்ற பயன்கள், இதை பற்றியெல்லாம் மிக அழகாக அற்புதமாக பகிர்ந்து கொண்டீர்கள். இது எங்களுக்கு ஒரு ஞான வெளிச்சம். கடவுள் தருகிறது ஞானம். அந்த ஞானம் நேரடியாக வரப்போவதில்லை. யாராவது ஒரு மனிதர் வழியாகவோ, ஒரு சூழ்நிலை வழியாகவோ, அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வு வழியாக நமக்கு வருகிறது. இதன் வழியாக பல்வேறு ஞான காரியங்களில் நாங்கள் வளர எங்களுக்கு மிக உறுதுணையாக இருந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு மிக்க நன்றி, பாராட்டுக்கள். தொடர்ந்து உங்களுடைய பணி சிறக்க எங்களுடைய ஜெபங்களும் அன்னை மரியின் துணையும் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஐ எம் ஆல்சோ தேங்க்ஃபுல் டு யூ. ரொம்ப நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். முதல் முறையாக எங்களுடைய பணிகள் இந்த ரேடியோ வெரிதாஸ் தமிழ் பணி வழியாக வந்திருக்கிறது என்றால் அது நிச்சயமாக ஒரு கடவுள் பணியாக பார்க்கிறேன். உங்களையும் கடவுளுடைய தூதுவராக பார்க்கிறேன். தொடர்ந்து உங்கள் பணி சிறக்க எங்களுடைய பிள்ளைகள் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பார்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் இந்த பணி வழியாக வாழ்த்து பெறுவாராக. தேங்க்யூ ஃபாதர். வெரிதாஸ் தமிழ் பணி அன்பு நெஞ்சங்களே, கடந்த 7-8 பகுதி வழியாக இளையோரும் திரு அவையும் என்ற தலைப்பிலே பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு சிந்தனைகளையும் பல்வேறு விதமான புரிதல்களையும், இன்னும் திரு அவை நம்முடைய இளைஞர் மத்தியில் எந்த அளவிற்கு ஒரு ஈடுபாட்டோடு இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த ஒரு பணித்தளம் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. எனவே இதற்காக நமக்கு செய்தியை வழங்கிய அருட்தந்தை அவர்களுக்கு நன்றி கூறுவதோடு, இந்த ஒரு நிகழ்வை கண்டுகளித்ததோடு பல்வேறு விதமான செய்திகளையும் கருத்துக்களையும் உள்வாங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அருட்சகோதரி பிரைடா. நன்றி, வணக்கம். ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.